நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. சமைக்க தெரியாதவங்க கூட பெர்ஃபெக்டான சிக்கன் ஃப்ரை செய்ய முடியும். ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3/4 கிலோ அளவு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வச்சுருங்க. எலும்பு கறி 2 இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சீரக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, அப்படி இல்லைனா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் இதில் எல்லாமே ஹோம்மேட் மசாலாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. நம்ம சேர்த்திருக்க மசாலா எல்லாமே அந்த சிக்கனோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிடுங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிடுங்க. இந்தளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துருங்க. அந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயமும் மிளகாயும் நல்லா வறுபடட்டும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ வெங்காயமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி மிளகாவும் நல்லா வறுபட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறிட்ட பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றணும். மாற்றிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறகுறப்பாக தான் அரைப்படும். ஆரம்பத்துலேயே நம்ம தண்ணி சேர்த்துட்டோன்னா மிளகாய் ஒழுங்காக அரைப்படாது. இப்போ பாருங்கள், குறகுறப்பாக இருக்குது. இப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இப்போ அரைச்சாச்சு. இந்த பேஸ்ட் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஏற்கனவே நம்ம வெங்காயமும் மிளகாவும் வறுத்தோம்ல, அந்த எண்ணெயே சூடுபடுத்திக்கோங்க. ஒருவேளை அதில் எண்ணெய் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூட ஒரு மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் மிளகாய் விழுது, அதை சேர்த்துருங்க. சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஊற வச்சு வச்சுருக்க சிக்கன் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்துருங்க. நம்ம வெங்காயமும் மிளகாயும் ஏற்கனவே வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோன்றதுனால இந்த ஸ்டேஜில் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனேவே நீங்கள் சிக்கன் சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கலந்துட்ட பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிட்டு சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. சிக்கனே தண்ணி விட்டு வெந்து வரும். அந்த தண்ணியிலேயே அந்த சிக்கன் வேக வச்சுக்கோங்க. இடையிடையில மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே சிக்கன் நல்லா வெந்துடும். இதே ஸ்டெப் நீங்கள் நாட்டுக்கோழிக்கும் நாட்டுக்கோழி ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் நாட்டுக்கோழி மேரினேஷன் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன் முழுமையாக வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை விட ட்ரையாக வேணும்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணியெல்லாம் வத்துறது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஆனால் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னுமே நல்லா ட்ரையாக இருக்குது. ஃபைனலாக இது கூட பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் சிம்பிளான சிக்கன் ஃப்ரை சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி மைல்டான வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பெர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி பிரியாணி, அதுக்கப்புறம் வெஜ் பிரியாணி கூடலாம் வச்சு சாப்பிட்லாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.